ஓசூரில் தனியார் காப்பகத்தில் படித்த 9 வயது சிறுமி பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் போக்சோவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். காப்பகத்தில் பயின்ற சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த குற்றவாளிகள் போலீசில் சிக்கியது எப்படி? காப்பகத்தில் பயின்ற 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் போக்சோவில் சிக்கிய பள்ளி தாளாளர் இவர்தான். கணவனின் வக்கிர புத்திக்கு அவரது மனைவியே உடந்தையான பகீர் சம்பவமும் அரங்கேறியுள்ளது. தனியார் காப்பகத்தில் மாணவிக்கு நேர்ந்த கொடுமையின் பின்னணி என்ன? ஓசூர் தின்னூர் பகுதியில் பெசோ என்ற பெயரில் தனியார் காப்பகம் கடந்த 33 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. அந்த காப்பகத்தை திருநெல்வேலியைச் சேர்ந்த சாம் கணேஷ் என்பவர் நிர்வகித்து வந்துள்ளார். காப்பகத்தில் ஆண் பெண் என சுமார் 33 பேர் தங்கியுள்ளனர். காப்பக வளாகத்திற்குள் இயங்கும் பள்ளியில் ப்ரீகேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரையிலும் கல்வி கற்பிக்கப்படுகிறது. காப்பக தாளாளருக்கு உறுதுணையாக அவரது மனைவியான ஜோஸ்பின் என்பவரும் அதே பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது சிறுமிக்கு காப்பக நிர்வாகியும் பள்ளி தாளாளருமான சாம் கணேஷ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதில் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சிறுமி தனது தாயாரிடம் கூறி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். உடனே சிறுமியின் தாயார் இது குறித்து போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் காப்பக தாளாளர் சாம் கணேஷ் கடந்த ஜனவரி மாதம் முதல் சிறுமிக்கு கடும் பாலியல் தொல்லை கொடுத்து வந்தது வெட்ட வெளிச்சமானது. உடனே சாம் கணேஷை கைது செய்து பலத்த பாதுகாப்புடன் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் தாளாளருக்கு உடந்தையாக இருந்ததாக அவரது மனைவி ஜோஸ்பின், ஆசிரியை இந்திரா மற்றும் செல்வராஜ், முரளி உட்பட 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். தாளாளரை கைது செய்யாமல் இருக்க இவர்கள் 4 பேரும் பேரம் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து பிடிபட்ட 5 பேர் மீதும் போலீசார் போக்சோவில் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். காப்பகத்தில் பயின்ற வேறு சில மாணவிகளுக்கும் பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பாகவும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். 9 வயது சிறுமிக்கு காப்பக தாளாளர் பாலியல் தொல்லை அளித்ததும் அவரது மனைவியே அதற்கு உடந்தையாக இருந்ததும் ஓசூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.